ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்கள், இப்போ நியூவாக வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் சி லெவலில் தான் வந்து இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. எம்டிஎஸ்ஸு கிளர்க் உட்பட வந்து ஒரு 6 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் 10th மினிமம் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500 81,000 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 14th நவம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஆர்மியிலேருந்து பாருங்கள் குரூப் சி லெவலுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அதாவது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரி, எம்டிஎஸ் கேட்டகரி, வாஷர்மேனு, லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது, ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 2 வேகன்சி, எம்டிஎஸ்க்கு வந்து 23 வேகன்சி, வாஷர்மேனுக்கு வந்து பாருங்கள் ஒரு 3 வேகன்சி, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து ஒரு 25 வேகன்சி, இன்னொரு எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து 14 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500 81,000 வரைக்கும் இருக்கும். அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு, ஸ்டெனோகிராஃபருக்குமே வந்து 25,500 உங்களுக்கான சேலரி இருக்கும். எம்டிஎஸ் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் 18,000 56,900 உங்களுக்கான சேலரி வந்து வரும். வாஷர்மேனுக்கு உங்களுக்கு சேம் சேலரி தான். அதுக்கடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு 19,900 60,200 வரைக்கும் சேலரி வந்து வரும். இது எல்லாமே வந்து பேசிக் பே தான். 25,500ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு இன் ஹேண்ட் சேலரியே 40,000க்கு மேலே வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜூனியர் டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைரபிளாக வந்து நீங்கள் டிகிரி டிப்ளமோலாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் தான் தராங்க, கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 18லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 12th நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 12க்கு மேலே ஈக்குவலாக நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கில் டெஸ்ட்டோட நார்ம்ஸ் உங்களுக்கு டிக்டேஷன் தெரியணும், டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்குங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 18லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ண எலிஜிபிள். டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாஷர்மேன் கேட்டகரிக்குமே 10th முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த சிவிலியன் கிளாஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து எப்படி வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பற்றில அது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்க இந்த போஸ்டிங் ஸ்டெனோகிராஃபரு, அந்த ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர், இந்த மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்குலாம் இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். அதேமாதிரி மல்டிடாஸ்கிங் ஸ்டாஃபு, வாஷர்மேனுக்குலாம் இங்கே கொடுத்துருக்க பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 150 கொஷின்ஸ் 150 மார்க் வந்து வரும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஒரு கொஷின்ஸ் நீங்கள் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் மெத்தட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆர்டினரி போஸ்ட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுலேருந்து 35 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இது என்னைக்கு ரிலீஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அக்டோபர் 11 அன்னைக்கு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14th நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் வந்து ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.